சட்னி ஆயிருவான். ஆனா ஆக மாட்டானா? அந்த அட்டி சட்னி அவ்வளவுக்கு இருக்கு, ஆளு சட்னி ஆக மாட்டான். சட்னி ஆனா தண்டிக்க முடியாதுல்ல, சட்னி ஆகுற அளவுக்கு வேகமா இருக்கு அட்டி. அந்த மாதிரி அது வேற இருக்குன்னு சொல்றான். இது பரவாயில்ல. இது போக இதோடு நிறுத்திட்டா பரவாயில்ல. அதுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, சட்டை நிர்வாணமா நிப்பான நிர்வாணம் கிடையாது, நிர்வாணமா போடுறது இல்ல, சட்டையோட தான் தண்டனை. சட்டை எப்படி இருக்கும்னு கேட்டா, பல்லதீன கபரு நிராகரிக்கிறார்கள் அவர்கள், குத்தியத்திலகும் சியாபு மின்னார், நெருப்பாலான சட்டை அவர்களுக்கு தயாரிக்கப்படும். நெருப்புனாலேயே சட்டை, சட்டையும் எதனால இருக்கு, அது எரிஞ்சுக்கிட்டு வேற இருக்கு. அது போட்டுக்கிற சட்டையும் நெருப்பு, போத்திக்கிற போர்வையும் நெருப்பு, விரிக்கிறார். இதெல்லாம் நீங்க ஆச்சரியப்பட முடியாது. அல்லாவுக்கு இதெல்லாம் சிம்பிளான விஷயம். நெருப்புலயே எல்லாம் செய்வது என்பது ரொம்ப 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 சிம்பிள். அதே மாதிரி எல்லாம் செஞ்சிருவான். அப்ப இது ஒரு பக்கமாச்சா. அதுக்கப்புறம் யுசப்பு மின் ஃபௌகி ரூசிஹிமுல் ஹமீம், நெருப்புல வந்துகிட்டு இருக்கானா, அந்த நேரத்தில் கொதிக்கிற வெந்நீரை கொண்டு வந்து தலையில ஊத்தப்படும். தலையில நெருப்புல இருந்து அது அணைக்கவும் செய்யாது, கொதிக்கிற தண்ணீரை ஊத்தப்படும். யுஸ்ஹர் பிஹி மாஃபி புத்தூனிஹிமுல் ஜுலூத், வயிற்றுல உள்ளது வந்து கருவும். அந்த மாதிரியான வேகம் வெப்பம் உள்ளது, அது ஒரு பக்கம் ஊத்தப்படும் என்று 22:20 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது போக குடிக்க தண்ணி வேணுமே, நெருப்புல கிடக்கிறான், தண்ணி கண்டிப்பா வேணும்லங்க. எல்லாமே தண்டனை. அதாவது பாருங்க, அங்க சொர்க்கத்துக்கு போயிட்டா எல்லாமே இன்பம், பேச்சு இன்பம், திங்கிறது இன்பம், குடிக்கிறது இன்பம், பார்க்கிறது இன்பம், எல்லாமே இன்பமா இருக்கிற மாதிரி இங்க எல்லாமே கஷ்டம், ஒண்ணு கூட நல்லது இருக்காது. நரகண்ட அதான் ஒரு நல்லது. அப்படி நீங்க யோசிச்சு பார்க்கணும். எல்லா கஷ்டத்தையும் உலகத்துல மனசு அனுபவித்தான் செய்யறான், ஒன்னு அனுபவிப்பான், 100 நல்லது இருக்கும். நரக வாழ்க்கை என்ன நரக வாழ்க்கைங்கிறிய, ஒருவேளை சோறு கேட்டு நரக வாழ்க்கைங்க. அது சோறு தான் இருக்காது, தவிர வீடு இருக்கும், வாசல் இருக்கும், தலைவாணி இருக்கும், பொண்டாட்டி இருப்பா, பிள்ளை இருப்பா, பேனா இருக்கும், பென்சில் இருக்கும், கத்தி இருக்கும், எல்லா கப்பலாவும் இருக்கும்ல. ஒன்னே ஒண்ணு இல்லாட்டி நரகங்கிறீங்க. அங்க ஒண்ணுமே இருக்காது, எல்லாம் தான். எல்லாமே அப்படி இருந்தா, நெருப்பா இருந்தா தான் நரகம்ங்கிறது. அதுக்கப்புறம் என்ன, குடிக்க தண்ணி தர மறுக்கலாம் படாது. தண்ணி கேட்ட தண்ணி தான். என்ன தண்ணி கொடுப்பான், மின்வராயிஹி ஜஹன்னம், அவர்களுக்கு நரகம் பின்னாடிக்கு நெருப்பு காத்துக் கொண்டிருக்கிறது. வயுஸ்கா மிம்மாயின் சதீத், ஊன் சீல் இருக்குல்ல, நெருப்புல நீங்க போடுறோம்லங்க, உருக்கி ஒரு பக்கம் வெளியும்ல, அது குட்டுற குட்டி, இதை குடி, இதான் உனக்கு தண்டனை என்று தரப்படும். தண்ணி கேட்கிறான் அவனுக்கு என்ன கொடுக்கப்படும், மிம்மாயின் சதீத். இதெல்லாம் தாங்க வலிமை இருந்தா இஷ்டம் போல நடங்க. ரப்புல் ஆலமீனுக்கு அச்சம் இல்லாமல் எப்படி வேணாலும் நடக்கலாம் நடங்க. அப்ப இதெல்லாம் நம்ம கற்பனை பண்ணது கனவுல தாங்க இல்லாது. இந்த மாதிரி நம்ம கனவுல பார்த்தா கூட நம்ம பைத்தியம் பிடிச்சு போயிடும். இந்த மாதிரி நம்ம செய்வதாக, நம்மளை செய்வதாக கனவில் கண்டோண்டு வைங்க, மெண்டல் ஆயிரும். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இது மாதிரியாக அவங்களுக்கு கொடுக்கிறது என்னன்னு கேட்டா, கொதிக்கிற குடலை வெட்டி எறியக்கூடிய அளவுக்கு சூடான தண்ணீரும் அல்லது சீல் தான் கொடுக்கப்படும். சீல் எவனோட மூலம் வடிஞ்சது தெரியல, அதை எடுத்துக்கொண்டாந்து குர்ஆன் சொல்லப்படுமா. இது சூரத்து இப்ராஹிம்ல 14வது சூறாவுல 16வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி சூரத்து நபாவுல 78வது சூரா 25 இருக்குது. இல்லா ஹமீமம் வகசாகா, சீலையும் குதிக்கிற நீரையும் தவிர வேற எதுவும் அவர்கள் கொடுக்கப்பட மாட்டார்கள், அப்படி குடிக்கிறதுக்குள்ளது. அதே மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அந்த சூடான தண்ணீர் இருக்கு பாருங்க, இந்த சூடான தண்ணீரை வேற எல்லாம் வர்ணிக்கிறான். எப்படி வர்ணிக்கிறான் தெரியுமா, செம்பு இருக்குல்ல, செம்புங்கிற உலோகம், அந்த உலோகத்தை உருக்கி காய்ச்சினா எப்படி இருக்கும், செம்பு நல்லா உருக்கி தண்ணி மாதிரி காய்ச்சினா அது எப்படி இருக்கும், அதுல ஒரு ஸ்பூன் எடுத்து அடிக்க முடியுமா நமக்கு, தண்ணி என்ன குடிச்சு விடலாம் சுடுதண்ணிய எவ்வளவு நாள். நான் கொடுக்கிற சுடுதண்ணி எப்படிப்பட்டதா இருக்கும் கேட்டா, செம்பு எவ்வளவு வெப்பத்தை தாங்கி வைத்துக் கொள்ளுமோ, சுடுதண்ணி ஒரு அளவுக்கு மேல வெப்பத்தை தாங்காது, அப்ப வெளியேற்றிக்கிட்டே தான் இருக்கும். சுடுதண்ணி வந்து பழுத்து போயிருமா, இரும்ப காய்ச்சினா பழுக்குது இல்லைங்க, சுடுதண்ணி பழுக்குமா, அதுக்குன்னு ஒரு அளவு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை தாண்டினோம்னா அது வந்து வெப்பத்தை வெளியேற்றிடும். அதனாலதான் குக்கர் இருக்கிற எலக்ட்ரிக் குக்கர்லாம் தயாரிக்கிறான். அதனால ஒரு குறிப்பிட்ட வெப்பத்துக்கு மேல தாங்காதுங்கிறனாலதான் அது தன்னால ஆட்டோமேட்டிக்கா சோறு ரைஸ் எல்லாம் ரெடி ஆயிருது. அதெல்லாம் வந்து தண்ணிக்கு அந்த தன்மை இருக்குது. ஆனா அங்க உள்ள தண்ணிக்கு அந்த தன்மை இருக்காது, இவனுக்கு தர தண்ணிக்கு. அது எப்படிப்பட்ட தண்ணியா இருக்கு, கொதிக்க வச்ச செம்பு எவ்வளவுக்கு வெப்பத்தை தாங்குமோ அது மாதிரி இருக்கும். செம்பு அப்படி உருக்கி தண்ணி மாதிரி எடுத்து ஒரு கிளாஸ் ஊத்தினான்னு வைங்க, உள்ள வெந்துடும், குடல் அப்படியே அப்படி பிரியாணி ஆயிரும். அந்த மாதிரி ரொம்ப நேரம் சூடு தாங்கக்கூடியது. அதெல்லாம் சொல்லி காட்டுறான். துஸ்கா மின் ஐனின் ஆனியா, அதாவது 88:5 சொல்லுகிறான், அவர்கள் வந்து சூடான தண்ணீரை தான் கொடுக்கப்படுவார்கள் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான், சூரத்துல் கஹ்ஃப்ல
18 சொல்லி காட்டு 29 சொல்றான், அவர்கள் தண்ணீர் கேட்பார்களேயானால் யுகாசூபி மாயின் கல்முகுலி, கொதிக்க வைக்கப்பட்ட செம்பு இருக்க, செம்பு திரவம் போல அவர்கள் தண்ணீர் கொடுக்கப்படுவார்கள். அந்த வெப்பம் எவ்வளவுக்கு இருக்கும் என்று கேட்டால் யஸ்வில் உஜூஹ், அதை கிட்ட கொண்டு வரும்போது மூஞ்சி பொறிஞ்சு போயிடும். அதுல பட வேண்டியதில்லை, அதை கிட்ட கொண்டு வரும்போது அதுல வர்ற வெக்க மூஞ்சி அப்படி பொறிச்சு வறுத்து எடுத்து கபாப் ஆக்கப்படும். யஸ்வில் உஜூஹ், முகங்களை அப்படியே கரித்து விடக்கூடிய வெப்பம் கொண்ட செம்பு போல அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படும். சராப், இதுதான் மோசமான ஒரு பானமாக இருக்கு. இதுக்கு மோசமான ஒரு பானத்தை எவனாலையும் செய்ய முடியாது, அவ்வளவு கட்டும் வெப்பமானதாக கொடுக்குவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது ஒரு இது பண்ணு. அதே மாதிரி இது கஹ்ஃப்ல சொல்லி காட்டுறான். சூரத்து துகான்ல 44 45 சொல்றான், கல் முஹ்லி யக்லி ஃபில் புத்தூன், அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படும், கொதிக்க வைக்கப்பட்ட செம்பு திரவத்தை போல கொடுக்கப்படும். அது யக்லி ஃபில் புத்தூன், வயிற்றுக்குள்ள கொதிக்கும். அங்க சமையல் நடக்கும். உள்ள போன உடனே தண்ணின்னு கேட்பான், வேற வழி இருக்காது. நெருப்புல கடந்துகிட்டு இருக்கிறான் இவன், கடந்துகிட்டு இருக்கிற நெருப்புல வெந்துகிட்டு இருக்கிறவன் தண்ணி இன்னொன்னு இருந்தாடாண்ட உடனே அதை வாங்கி குடிச்சுவான். அதை வாங்கி மூஞ்சில மூஞ்சி வேக வைக்கும், இருந்தாலும் குடிப்பான். உள்ளக போய் அது வேலை செய்யும், அது சமையல் வேலையை ஆரம்பிச்சிடும், கொதிக்க ஆரம்பிச்சிடும், வேக வச்சிடும். சுப்ஹானல்லாஹ், இந்த மாதிரியான இதான் அவருக்கு கொடுக்கப்படும். அதே மாதிரி உணவு, சோறு பசிக்குது, பசியாங்க வா, வலா தஆமுன் இல்லா மின் கிஸ்லீன், சோறு என்ன கிடைக்கும் கேட்டா அதுவும் சீல் தான் அவர்களுக்கு சோறாக கிடைக்கும். லா யஅகுலுஹு இல்லல் காத்திஊன், குற்றம் புரிந்தவர்கள் தான் அதை உண்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னொரு சோறு கிடைக்குமா, வதஆமன் ஸா குஸ்ஸா, விட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு உணவும் அவர்களுக்கு கொடுக்கப்படும். சூரத்துல் முஸ்லிமில் 73ல 13ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி உணவு உணவு பலதரப்பட்ட உணவு கிடைக்கும். ஒரு உணவு கிடையாது, ஒரு நாளைக்கு விக்கிக்கு உள்ள கொடுத்தா உள்ள போவாது, அதை கொடுத்து அதாவப்பட்டுக்கிட்டு இருப்பான். ஒரு தடவை கொடுத்தா அந்த சீலையே என்ன செய்வான், தண்ணியாவும் கொடுப்பான், உணவாவும் கொஞ்சம் நல்லா கட்டியாக கொடுப்பான் போல இருக்கு, இந்த உணவு சாப்பிடு அப்படின்னு. இன்னொரு தடவை என்ன செய்வான்னு கேட்டா அல்லாஹ் முள் செடி இருக்க, முள்ளு அதை கொடு, கள்ளி செடி தின்னு. லைஸலஹும் தஆமுன் இல்லா மின் லரீ, அவர்களுக்கு முள் செடிகள் தான் அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்படும். லா யுஸ்மினு, அது எந்த ஒரு உடல்ல ஒரு சக்தியும் ஏற்படுத்தாது. வலா யுக்னி மின் ஜூ, பசியையும் அது போக்காது என்று 88:7 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது எல்லாத்துக்கும் மேல ஜக்கூம் என்று ஒரு மரம் இருக்கிறது. இன்ன ஸஜரத ஸக்கூம் தஆமுல் லஸீம், இந்த ஜக்கூம் என்ற ஒரு மரத்தை பற்றி அல்லாஹ் 3 இடத்துல சொல்றான். அதுக்கு கள்ளின்னு சொல்லி சில பேர் மொழிபெயர்ப்பாங்க. ஜக்கும்னா ஒரு மரம், அதுக்கு நம்ம உலகத்தில் இருக்கிற மாதிரி தெரியல, இருந்தாலும் அது அல்லாஹ் சொல்லக்கூடிய தன்மை கல்லிலாம் அப்படி இல்ல. அதனால என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, அதாலிக்க கைருன் நுசுலன், சொர்க்கத்துடைய இன்பங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு இது சிறந்த தங்குமிடமா, ஹம் ஷஜரத்து ஜக்கூம், அல்ல ஜக்கூம் மரம் உனக்கு எதிராக வேணும், இது இந்த இன்பங்கள் எல்லாம் சொர்க்கத்தெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் கேட்கறான், ஹம் ஷஜரத்து ஜக்கூம் சொல்லிட்டு, இன்னா ஜஅல்நாஹா ஃபித்னத்தன் லில்-ஸாலிமீன், இதை அநியாயக்காரர்களுக்கு ஒரு சோதனையாக ஆக்குகிறோம். இன்னஹா ஷஜரத்துன் தஹ்ருஜு ஃபி அஸ்லில் ஜஹீம், நரகத்தினுடைய அடிபாகத்திலிருந்து அது முளைத்து வரும், நெருப்பிலிருந்து முளைத்து வரக்கூடிய மரம், அப்படி முளைத்து வரும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தல்உஹா கஅன்னஹு ரூசு ஸயாத்தீன், அத மேல உள்ள பாளைகள் எல்லாம் ஷைத்தானுடைய தலைகளை போல இருக்கும் அப்படின்னு சொல்றான். ஃபமாலிஊன ஃபஇன்னஹும் லஆக்கிலூன மின்ஹா ஃபமாலிஊன மின்ஹல் புத்தூன், அதைத்தான் அவர்கள் சாப்பிடுவார்கள், அதை கொண்டுதான் வயிற்றை நிரப்புவார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறான். இந்த உணவு என்ன செய்யும் கேட்டா 44 48 சொல்றான், உள்ள போனவன கொதிக்காரு. அப்படி ஒரு மரம் உலகத்தில் கூட இருக்கலாம். அது மாதிரி ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்ச யாராவது செஞ்சீங்கன்னா பெரிய ஆயுதமா கூட யூஸ் ஆகலாம். அந்த மாதிரியான ஒரு சாதனம் ஒண்ணு இருக்கு. அதை என்ன செய்யும்னா உள்ள வயிற்றுல போய் கொதிக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறான். இந்த சக்கு மரத்தை பத்தி 37 62 63 64 65 66 67 சொல்றான். 44 சூறாவுல 43 44 45 46 47 48 சொல்றான். இதே ஜக்கு மரத்தை பத்தி 56வது சூறாவுல 52 53 54 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் நரகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சில வேதனைகள். இன்னும் நரகத்தில் போடப்பட்டவர்கள் என்னென்ன மாதிரி எல்லாம் புலம்புவார்கள். அந்த புலம்பல்ல பெரிய இப்ரத்திற்கு படிப்பின. அதை நாளை பார்த்து விட்டு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் விதியை நம்ம கொஞ்சோண்டு இருக்குது, டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு விதியை